ஹாய், இன்னைக்கு சாலை மீன் குழம்பு பண்ண போகிறோம். மத்தி மீன் மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம நல்லெண்ணெய் போட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி போடணும் டேஸ்ட்டு அண்ட் திக்னஸ்க்காக. தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட உப்பு சேர்த்துருங்க, தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக. அப்புறமா நம்ம பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக புளி கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள், இன்றைக்கி நான் வீட்டு மிளகாத்தூள் 3 கரண்டி போட்டுக்கிறேன், 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது கூட மாங்காய் சேர்த்துருங்க. மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்த்து மூடி நம்ம வறுத்த மீனோட கடுகெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை இது கூட சேர்த்தா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சாலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சின்ன மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.